நம்ம கடைகளில் பிரியாணி வாங்கும்போது பிரெட் அல்வா தருவாங்கல்ல, அந்த அல்வாவை இன்றைக்கி நம்ம பிரெட் இல்லாமல் ரஸ்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். அல்வா பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற ரஸ்க்கு டோஸ்டி ரஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 200 கிராம் பேக்கெட். நீங்கள் வந்து எந்த பிராண்டில் என்ன ரஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கிடலாம். கோதுமை ரஸ்க்கு, மைதா ரஸ்க்கு எதுனாலும் எடுத்துக்கிடலாம். எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நான் ரஸ்க்கு அவ்வளோத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி கையில் உடச்சி கொடுத்துக்கிடலாம். அப்போ தான் மிக்சியில் போட்டு அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். அதுக்காக தான். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் பிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஓரளவு ஈக்குவல் சைஸ்லேயும் பிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ரஸ்க் அல்வா மாதிரி ஆயிரும். பிரெட் அல்வா மாதிரி நமக்கு டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பரபரன்னு அரைக்கணும். அதாவது ரவை மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். அல்வாக்குள்ளே சேர்க்கறதுக்காக நான் பாதாம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் நீள்வாக்கில். முந்திரி பருப்பு எடுத்து பாதியாக உடச்சி அதையும் பாதியாக எடுத்திருக்கேன். உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பாதாமையும் முந்திரியும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெய் சேர்த்து வறுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்து வறுத்தோன்னா நல்லாயிருக்கும். நெய் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாதாம் முந்திரியும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா உலர்ந்த திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் முந்திரி உலர்ந்த திராட்சை 3மே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம திரிச்சு வச்சுருந்தோம்ல ரஸ்க் பவுடர், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி ரஸ்க் பவுடரோட கலரை வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம். இதோட கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த ரஸ்க்கை வறுக்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். மெஷரிங் கப்பில் 1 கப் சர்க்கரை இழந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி இழந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கிறேன். நான் எந்த காரணத்தினால 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரஸ்க்கை வந்து நான் திரிச்சேன்ல, அதை அளந்தப்போ எனக்கு வந்து 1.5 கப் ரஸ்க்கு கிடச்சிது. 1.5 கப் ரஸ்க்குக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கோம்ல ரஸ்க்கு பொடி, அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நான் ஹார்லிக்ஸ் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப் தான் நம்மளோட அல்வாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் தரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட சக்கரை பாகு வந்து கொஞ்சம் பிசுப்பு தன்மையோட நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரஸ்க்கு பவுடரை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, இது வந்து இன்னுமே நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நான் நல்லா கிண்டி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து நான் இதில் ஒரு 25 கிராம் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். மேல்டாப்பில் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே வந்து நெய் நல்லா இலகி அல்வாவோட நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக வந்து இதில் நான் 1 ஸ்பூன் போல் வெள்ளை எள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வேறு எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விருப்பம்தான். சுற்றி வந்து எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை நான் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட பிரெட் அல்வா வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ வந்து நம்ம சுட சுட இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை தனி ப்ரெட்டை வச்சும் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது நம்ம ஃபுல்லாகவே ஆயிலில் வறுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும், சாப்பிடும்போது திகட்டும். அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து ரஸ்க்கை வச்சு செஞ்சுருக்கோம். இது திகட்டவும் செய்யாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.